நான் தேடி தேடி ரெசிபிஸ் பிடிச்சி அல்லது இம்ப்ரவைஸ் பண்ணின என்னோட சிக்னேச்சர் டிஷ் என்னது? முருங்கைக்கீரை வந்து நம்ம அதிகமா சேர்க்க மாட்டோம், பட் உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிடுவோம். முருங்கைக்கீரையும் உருளைக்கிழங்கும் வச்சு முருங்கைக்கீரை பொடி பண்ணி அது உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணி ஒரு பொரியல், அது ரொம்ப ஹிட்டான ஒரு ரெசிபி. அப்படியா? இதுதான் வந்து முருங்கைக்கீரையை அரைச்சு பொடி பண்ணி அதை நம்ம பொட்டேட்டோ. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பொடி. நீயா நானா ஷோவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த முருங்கைக்கீரை பொடி வித்து உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா முருங்கைக்கீரையை பறித்து நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு சட்டியில் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், நீங்கள் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை தனியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வெள்ளையில் இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நான் குழந்தைங்க இருக்கிறதுனால கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா எல்லாத்தையுமே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், தட்டி வச்சுருந்த பூண்டு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆஃப் பாயில் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு எடுத்து நான் அதோட சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைக்கீரை பருப்பு எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். அரைக்கும் போது நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கணும். நான் சேர்க்க மறந்துட்டேன், ஸோ அதை இப்போ சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இறக்கி வச்சு சர்வ் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உருளைக்கிழங்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தோசை ஊற்றும் போது அதில் மேலே பொடியாக கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.